வணக்கம் நண்பர்களே. இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். குழந்தை வளர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. எல்லாரும் பெற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு சுகமான சுமைன்னு தான் நான் சொல்லுவேன். கனிவாகவும் இருக்கணும், அதே சமயம் கண்டிப்பாகவும் இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியாது. அவங்களுக்கு முழு அதிகாரமும் நம்ம தான். அவங்களோட முழு அன்பை கொடுக்குறதும் நம்மளாக தான் இருப்போம். ஸோ அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியாதப்போ அவங்களோட நல்லது கெட்டது நம்மளாக தான் இருப்போம். ஸோ இந்த 2025 போட்டியுள்ள உலகமாக இருக்கிறதுனால குழந்தைகளை நம்ம ஆரோக்கியமாகவும் போட்டு வளரக்கூடிய ஒரு நல்ல திறமையான குழந்தைகளாகவும் வளர்க்குறதுக்கு நம்ம தான் முழு முதல் பொறுப்பேற்கணும். பெற்றவர்கள், குறிப்பாக தாய் தந்தை, இதில் பாட்டிகள் கூட சில பேர் ரோல் எடுத்து நல்லா பண்ணுறாங்க. ஸோ குறிப்பாக உணவு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நிறைய குழந்தைகள் நான் இப்போ நான் பார்க்குறேன், இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கிறாங்க, தமிழ் மீடியத்தில் நிறைய பேர் படிக்கிறது இல்லை. சரி, அவங்களுக்கு கொடுத்து விட்ற சாப்பாடை அவங்க முழுசாக சாப்பிட்றாங்களா, கரெக்டாக சாப்பிட்றாங்களா, அது எதுவும் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா நிறைய தாய்மார்களும் சரி கணவன்மார்களும் சரி குழந்தை வளர்ப்பதில் கொஞ்சம் அசட்டையாக தான் இருக்கிறாங்க, மிடில் கிளாஸ் பீப்புளில். ஏன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அது கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்க. குழந்தை வளர்ப்பில் மிக முக்கியமான ஒரு கவனம் தேவை. அந்த குழந்தைக்கு எதை வாங்கி கொடுக்கணும், எதை வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனம் செலுத்தணும். குழந்தைகள் எல்லாமே கேட்பாங்க, பார்த்ததெல்லாம் கேட்பாங்க, பிடிச்சதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. இப்போ நூடுல்ஸ் இப்போ ரொம்ப பேருக்கு பைத்தியமாக இருக்குது, பாஸ்தா பைத்தியமாக இருக்குது. அதை வாரத்தில் 3 நாள் 4 நாள் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு பசியின்மை தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிப்ஸு, கேக் ஐட்டம், இந்த மாதிரி நிறைய பரோட்டா, மெயினாக பரோட்டா இப்போ எல்லாருக்கும் பைத்தியமாக இருக்குது. பரோட்டாவை நிறைய வாங்கி 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 கொடுத்து அதனால் என்ன ஆகுதுன்னா மற்ற சாப்பாடு, நம்மளுடைய ஆரோக்கியமான சாப்பாடுகளை நம்ம தவிர்த்துடுறோம். அந்த குழந்தைகளுக்கு இல்லாமல் இந்த நேரம் தான் ஒரு 15 வயசுக்குள்ளே தான் குழந்தைகள் நல்லா வளர்கிறதுக்கும் அவங்களுடைய எலும்புகள் வலுப்புறவும் அவங்களுடைய மூளை வலுப்புறவும் இந்த மாதிரியான உணவுகள்லாம் உதவி செய்யணும். ஸோ எதுனா பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பயிறு வகைகள், கீரை வகைகள், இதெல்லாம் இப்போவுமே நம்ம ஊட்ட ஆரம்பிக்கணும் குழந்தைகளுக்கு. அவங்கள பழக்கப்படுத்தணும் அந்த உணவுக்குள்ளே. அப்போ தான் பெரியவங்களை ஆனப்புறம் அவங்க சுதந்திரமாக அவங்களே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பயிறு வேணும், கொண்டக்கடலை வேணும், கடலைகள் வேணும், கீரை வகைகள் சாப்பிடணும், எல்லாமே சரிவிகித உணவு கொடுக்கணுங்க, முட்டை கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து